புதுச்சேரி பரப்புரையில் என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள தவிக தலைவர் விஜய் திமுக மீது மீண்டும் குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார். இது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழகம் வேறு, புதுச்சேரி வேறு என மத்திய அரசு பார்ப்பதாக குறிப்பிட்ட தவிக தலைவர் விஜய், நமக்கு இரண்டுமே ஒன்றுதான் என்று தெரிவித்தார். தவிக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தமிழகத்தையும் புதுவையையும் பிரித்து பார்க்கக்கூடாது என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்திற்கு முன்பே புதுச்சேரியில் ஆட்சி அமைத்தவர் எம்ஜிஆர் என குறிப்பிட்டார். இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது, நாம் எல்லாரும் ஒண்ணுதான். 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. அதனாலதான் அப்பவே சொன்னாங்க, நமக்காக வந்தவர் எம்ஜிஆர், அவரை தமிழ்நாட்டில் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நமக்கு அலர்ட் பண்ணதே புதுச்சேரி தான். நிதி பகிர்வில் தமிழ்நாட்டை ஒதுக்குவது போல் புதுச்சேரியையும் ஒதுக்கக்கூடாது என தவிக தலைவர் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டத்தில் உரையாற்றிய அவர், புதுச்சேரி அரசின் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என கூறினார். நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிக்கிறோம். தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியையும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம்பெறவில்லை. அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது. இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி, மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை. தவிக பொதுக்குழு கூட்டத்திற்கு பாரபட்சமின்றி பாதுகாப்பு வழங்கிய புதுச்சேரி அரசுக்கும் முதல்வர் ரங்கசாமிக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தமிழக அரசை போல் புதுச்சேரி அரசு இல்லை என்றும், புதுச்சேரி அரசை பார்த்து திமுக அரசு கற்க வேண்டும் என்றும் விமர்சித்தார். டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வரப்போற எலெக்ஷன்ல 100% கத்துக்குவாங்க. விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் உரையை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி செல்போன் மூலம் பார்க்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. புதுச்சேரியின் உப்பளம் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் தவிக தலைவர் விஜய் உரையாற்றினார். இந்நிலையில் விஜய் உரையாற்றும் காணொலியை முதல்வர் ரங்கசாமி செல்போன் மூலம் பார்வையிட்டார். இதனிடையே விஜய் பாராட்டியது தொடர்பான கேள்விக்கு புதுச்சேரி முதல்வர் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். மாநில அந்தஸ்து வாங்கினா மட்டும் போதாது இல்லையா, தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சு. புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும்.
புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜயின் கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் சென்ற நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. தாவேக கூட்டத்திற்கான பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் துப்பாக்கி வைத்திருந்த ஒருவரை கைது செய்தனர். மேலும் அவர் தன்னை சிவகங்கையைச் சேர்ந்த தாவேக நிர்வாகியின் தனி பாதுகாவலர் என கூறியதாக சொல்லப்படுகிறது. யாரோட PS சொல்லிட்டு நீங்க வந்து டீடைல்ஸ் பக்கம் வந்து காசு வச்சுக்கணும் கேட்க போறாங்க. அது நீங்க VIP கூட வரணும். யாரோட PS அத சொல்றீங்கன்னா வேலை முடிஞ்சு சார். யாரு நீங்க ஸ்டேஷன் போயிட்டு அந்த லைசென்ஸ் அதெல்லாம் நான் காட்டுறேன் சார். இதுகுறித்து மைதானத்திலிருந்து சிவகங்கை மாவட்ட செயலரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அது பற்றி விசாரித்துவிட்டு சொல்வதாக கூறி சென்றார். ஐயோ நான் அதான் என்னன்றது தெரியல. நான் கேட்டு சொல்றேன். சொல்றேன். You are telling me what am I doing? What am I doing? புதுச்சேரியில் தாவேக பொதுக்கூட்ட திடலுக்கு வெளியே பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை கண்காணிப்பாளர் இஷா சிங் கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு கட்சி பொதுச் செயலர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகளை எச்சரித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. What I do, you have so many people have died. Have someone here doing otherwise. You are telling me what am I doing? What am I doing? 40 people died. 40 people are dead. புதுச்சேரி கூட்டத்திற்கு முன்கூட்டியே சென்றதன் மூலம் கரூர் சம்பவத்திற்கு தானே காரணம் என்று விஜய் நிரூபித்திருப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் 2 இடங்களில் ஆளுநர் ஆகலாம், முதல்வராக முடியாது என்பது விஜய்க்கு தெரியவில்லை என்றும் விமர்சித்தார். தயவு செய்து 5000 பேருக்கு மேல் வராதீர்கள் என்று விஜயே அறிக்கை விட்டிருக்கிறார். காரணம் 5000 பேருக்கு மேல் வந்தால் உன்னுடைய கூட்டத்திற்கு அனுமதியை நாங்கள் ரத்து செய்து விடுவோம் என்று புதுச்சேரி அரசு மிரட்டி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. 11 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 10:45 மணிக்கு அங்கே இருந்திருக்கிறார். நேரம் தவறாமல் அங்கே இருந்திருக்கிறார். இதன் மூலம் என்ன உணர்த்துகிறார் என்றால், கரூரிலே 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 7:15 மணிக்கு வந்ததன் மூலம் அங்கே கூடியிருந்த மக்கள் அந்த கொளுத்தும் வெயிலில் குடிநீர் இல்லாமல், உணவில்லாமல் மயக்கமடைந்து விழுந்து மரணித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை அவர் இப்பொழுதாவது தான் காரணம் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறார் என்பது போலத்தான் எனக்கு தோன்றுகிறது. அதனாலே தான் இங்கே சொன்ன நேரத்துக்கு சென்றிருக்கிறார். புதுச்சேரிக்கு முதலில் மாநில அந்தஸ்து கோரியது நாம் தமிழர் கட்சிதான் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை புழல் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற விஜயின் கோரிக்கையை வரவேற்று பேசியுள்ளார். முதல்ல கேட்டவன் நான் இருக்கேன். என்கிட்ட கேளுங்க. நான் தான் மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆளு நான் தான் முதல். அதுக்கப்புறம் தான் எங்க ஐயா ரங்கசாமியை போய் மாநில உரிமை கோருகிறோம். மாகே ஏனமும் வேணாம், எடுத்துக்க, எனக்கு என் மாநில உரிமையை கொடுன்னு கேட்க. அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமா தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன்.